வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ஏற்ற அதிக விளைச்சல் திறனுள்ள தீவன பயிர்கள் அறிமுகம் விளக்குகிறார் ராமநாதபுரம் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சரவணன் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. சம்பங்கி சாகுபடியில் வெற்றி கண்ட மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா தாதகவுண்டன்பட்டி கிராம வேளாண்மையாளர் ஏ சத்தியவிஜயன் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் விரிஞ்சிபுரம் விதையில்லா எலுமிச்சை குறித்து முனைவர் எம் பாண்டியன் தரும் விளக்கம். தொடர்ந்து வேளாண் சந்தையில் தமிழ்நாட்டிலுள்ள உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் இன்றைய சராசரி விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டலங்களுக்கான வானிலை அறிக்கை. தஞ்சாவூர், திருநெல்வேலி, திண்டுக்கல் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான பயிர் பாதுகாப்பு அறிவுரைகள். உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. சம்பங்கி சாகுபடியில் வெற்றி கண்ட வேளாண்மையாளர் ஏ சத்தியவிஜயன். இவர் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா தாதகவுண்டன்பட்டி கிராம வேளாண்மையாளராவார். பட்டதாரியான இவர் பாரம்பரிய முறையில் பிரதான தொழிலாக சம்பங்கி மலர் சாகுபடி செய்து வருவதோடு மாற்று பயிராக வெங்காயத்தினை பயிரிட்டும் மதுரை வேளாண் அறிவியல் நிலைய வழிகாட்டுதலின் பேரில் சம்பங்கி சாகுபடியில் முறையான தொழில்நுட்பங்களை பின்பற்றி அதன் மூலம் அதிக வருவாயினை ஈட்டி தன் வாழ்வாதாரத்தினை உயர்த்தி கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது, அப்பாவுக்கு பிரதான தொழிலாக இந்த சம்மங்கி விவசாயம் மாற்றுப்பயிராக பிரதான தொழிலாகவும் செய்து வருகின்றேன். இந்த சம்மங்கியை பற்றி சொல்லணும்னா, இது ஆண்டுன்னு எடுத்திங்கன்னா 2 வருட கால பயிர்கள். இது வந்து 4 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு மேலே ஒரு விவசாயிக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விவசாயம்னு சொல்லலாம். அதுக்கு என்ன ஒரு வயலை வந்து தயார்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 3 மாதமாவது அதனுடைய வயல் வந்து பண்படுத்தப்பட்டு நல்லா உழவு செய்யப்பட்டு தொழு உரம் இடணும். தொழு உரம் இட்டு நம்ம அருண்குமார் சார் சொன்ன மாதிரி அதுக்குரிய கிழங்கு வகைகளை தயார் செய்து அடவு செய்யணும். அது பிரதானது வந்து சம்மங்கி. அதனுடைய மாற்றுப்பயிராக வெங்காயம் ஒரு 3 மாதத்தில் நம்மளுக்கு வந்து 60 நாள்லேருந்து 75 நாளுக்குள்ளே வர வாசி அதையும் நாங்கள் வந்து மாற்றுப்பயிராக பயன்படுத்தோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் சேர்ந்து வந்துட்டு இதுவும் சேர்ந்து வந்துடும். இரண்டுக்கும் நம்ம வந்து கஷ்டப்பட்டாலும் நம்மளுக்கு பலன் கிடைக்கும்ன்றக்காக அந்த ஒரு 4 மாதத்தில் வந்து அந்த வெங்காயத்தை வந்து பயிரிட்டு நம்ம எடுத்துடுறேன். 4 மாதத்துலேருந்து அதுக்கடுத்து 6ஆம் மாதத்துலேருந்து இந்த சம்மங்கி பிரதான தொழிலாக நம்ம வந்து வர்றவாசி இதை வந்து எடுத்துகிட்டு வரேன். இந்த சம்மங்கியை வந்து பூ சாகுபடியை வந்து நாங்கள் மதுரை மாட்டுத்தாவணி மார்க்கெட்டு தான் கொண்டு போய் விற்பனை செய்து வர்றேன். மற்றபடி எண்ணெய் திரவத்துக்கு வந்து இதை வந்து நாட்டு சம்மங்கியை வந்து நம்ம இன்புட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை அறிவியல் பல்கலைக்கழகத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எங்களுக்கு வந்து எங்கே போய் அதை சேல்ஸ் பண்ணணும், எப்படி ஃபார்மர்ஸ் அதுக்குரிய நிறுவனங்கள் இருந்தாலும் நாங்கள் வந்து இன்னமும் அதிகமாக சாகுபடி பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறோம். சம்மங்கியில் வந்து பிரதானமாக அந்த மாவு பூச்சி என்பது வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து அதிகமாக விவசாய நிலத்தில் வந்து பரவக்கூடிய வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்குது. இதுவரையும் சம்மங்கி வந்து முன்னாடி போட்ட ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்ட இந்த மாவு பூச்சி இல்லை. ஆனால் இப்போ சமீப காலமாக ஒரு 3 வருஷத்துக்கு உட்பட்ட காலத்தில் வந்து அதிகமான மாவு பூச்சி வந்து அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது.
அதுக்கு வந்து நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி நிலையம் சேர்ந்து எங்களுக்கு பொறி வண்டு அப்படின்றத வந்து சமீப காலமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால ஓரளவு கட்டுப்பாடாக இருக்குது. அதுபோல் அவங்களுடைய பூச்சி மேலாண்மையை வந்து நாங்கள் வந்து தொழில்நுட்ப ரீதியாக அதை வந்து சாகுபடி செய்து எடுத்து வருகின்றோம். ஒரு ஏக்கரில் இன்வெஸ்ட்மெண்ட்னா கிழங்குலேருந்து எடுத்திங்கன்னா ஒரு 25 மூடை தேவைப்படும் சார். 25 மூடைகள் வந்து நம்ம வந்து அடவு செய்கிறதுக்கு தேவைப்படும் ஒரு ஏக்கருக்கு. ஒரு ஏக்கருக்கு 25 மூடை வந்து தேவைப்படுது. அதுக்குரிய கூலி ஆட்கள். சம்பங்கி மட்டும் விவசாயம் என்ன கேட்டிங்கன்னா, காடு வந்து 2ம் சேர்ந்து செஞ்சால் நம்மளுக்கு நல்லதொரு லாபம். அந்த சம்பங்கி கிழங்கு வந்து முளைக்கிறதுக்கு வந்து ஒரு மாதம் அந்த பூரணமாக காடை வந்து சுத்தமாக மறைக்கணும் அப்படின்னா ஒரு 2 மாதங்கள் 3 மாதங்கள் ஆகும். அதுக்காகத்தான் இந்த வெங்காயம் நாங்கள் ஊடுபயிராக பயிரிடுறோம். மேலும் விவரம் பெற விவசாயி ஏ சத்ய விஜயன் அவர்களை 08657129221 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் வேளாண்மையாளர்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு பல்வேறு ரகங்களை வெளியிட்டு வருகிறது. இதில் வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் வேளாண்மையாளர்கள் தொழில் முனைவோருக்கு ஊறுகாய், ஜூஸ் போன்றவற்றிற்கு பயன்படும் வகையில் விதையில்லா எலுமிச்சை என்ற ஒரு ரகத்தினை வெளியிட்டுள்ளது. இதன் சிறப்பம்சங்கள் மற்றும் சாகுபடி குறிப்புகளை நமக்கு எடுத்துரைக்கின்றார் வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் பாண்டியன் அவர்கள். இந்த ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து இதுவரை 2 ரகங்களை வெளியிட்டிருக்கின்றோம். முதலாவது ரகமாக VRMGG1 என்ற பச்சைப்பயிரில் ஒரு ரகம், அதுக்கு அடுத்தது வந்து முள்ளுக்கத்திரியில் ஒரு ரகம். அதன் தொடர்ச்சியாக இந்த வருஷம் இந்த விதையில்லா எலுமிச்சை, நம்ம ஆர்டினரி ஆசிட் லைமை விட இது பெரிய சைஸ் காய் உள்ளது. இந்த ரகத்தை வந்து நாங்கள் இந்த வருஷம் வெளியிட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதனோட சிறப்பியல்கள்னு பார்த்திங்கன்னா, நம்மளை ஆர்டினரி லைமை விட வந்து இதில் வந்து அதிகமான ஜூஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு காயை எடுத்து நீங்கள் வந்து ஒரு 2 பேருக்கு தான் ஜூஸ் போட முடியும். இதில் வந்து நீங்கள் ஒரு 6 பேருக்கு ஜூஸ் போடலாம். ஒவ்வொரு பழத்தினுடைய சைஸை பொறுத்து 30 ml-லேருந்து 200 ml வரைக்கும் ஜூஸ் வரும். அவ்வளோ அருமையான ஒரு ரகம். அதே மாதிரி காய் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 150 கிராம் 100 கிராம்லேருந்து 600 கிராம் வரைக்கும் வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோ பெருசாக வரும். இதில் வந்து விதை வந்து எப்போயோ ஒரு டைமில் வந்து விதை இருக்கும், 1-2 இருக்கும். பட் அது முளைக்காது. அந்த விதையில்லா எலுமிச்சைன்னு தான் இதுக்கு பேர். அவ்வளோ அருமையான ஒரு ரகம். இதில் என்னென்னா, இப்போ நீங்கள் ஜூஸ் போடுறதுக்கு ஆசிட் லைமை நீங்கள் எடுத்திங்கன்னா, நம்ம ஆர்டினரி லைமை எடுத்திங்கன்னா பழுத்த பிறகு தான் நீங்கள் அடுத்து ஜூஸ் போட முடியும். இல்லைன்னா பழுக்கிற கட்டத்தில் இருக்கிறத எடுத்து போட முடியும். இது அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பாதி ஆஃப் மெச்சூர் இருக்கும்போது, அரை காய் இருக்கும்போது நீங்கள் எடுத்து ஜூஸ் போட ஆரம்பிச்சிடலாம். அதில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொரு வீட்டுக்கும் இருக்க வேண்டிய ஒரு மரம் இது இருக்கணும். இது வீட்டில் இருக்கிறது மாத்திரம் இல்லை, இப்போ இண்டஸ்ட்ரியல்ஸ் பர்பஸ் உள்ளவங்க வந்து ஏதாவது இப்போ ஜூஸ் கடை வைக்கணும், ஜூஸ் போடுற இடத்துல இருக்கணுங்கிற மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா தாராளமாக வந்து இவங்க வந்து வாங்கிட்டு போய் வளர்க்கலாம். இது கன்று வந்து எங்ககிட்ட கிடைக்கும். இதோட இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த பழத்தில் இனிப்பு வந்து அதை விட வந்து நல்லாயிருக்கும். இன்னொன்று சத்துக்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் வந்து சிட்ரிக் ஆசிட் பார்த்திங்கன்னா 38% கிட்டத்தட்ட சிட்ரிக் ஆசிட் வந்து இருக்குது அதை கம்பேர் பண்ணும்பொழுது. இன்னொரு சிறப்பு என்னென்னா, நீங்கள் அடுத்த ஜூஸ் ஏதாவது வேணும், இது லெமன் ஜூஸ் இல்லாமல் வேறு சாத்துக்குடிக்கு போனாலும் சரி, ஆரஞ்சுக்கு போனாலும் சரி, கிலோ வந்து அதிகம், விலை அதிகம். கிலோ வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா இப்போ 30 ரூபாய்க்கு கீழே வரல, 80-100 ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்குது ஆரஞ்சுலாம். சாத்துக்குடி அதே மாதிரி 50 ரூபாய்க்கு மேலே போகுது, 60 ரூபாலாம் விற்குது மார்க்கெட்டில், லோக்கல் மார்க்கெட்டில். பட் இது பார்த்திங்கன்னா கிலோ வந்து 10 ரூபா தான். பட் 6 பேருக்கு ஜூஸ் எவ்வளோ லாபத்தை பாருங்கள். அதே மாதிரி அந்த லைமை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ஒரு ஃப்ளேவர், அது ஒரு அரோமா ஒன்று இருக்குது. இதில் அதில் 2 அரோமா தான் இருக்குது. அதையும் நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டோம். 2 அரோமா தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 6 அரோமா இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதனால தான் அந்த மனம் வந்து இதில் இருக்குது. ஸோ இப்போ அந்த டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் இல்லாமல் இந்த காஸ்மெட்டிக்ஸ் இதுக்கும் இது வந்து யூஸ் ஆகிற மாதிரி அதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனுடைய அந்த அரோமா எடுத்து காஸ்மெட்டிக்ஸ் இது பண்ணுறது, அந்த இதுக்கெலாம் வந்து எல்லாம் ஆர்கானிக் அரோமாஸ் தான். பட் ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஒரு செடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2000 காய் வரைக்குமே காய்க்கும்.
வெய்ய நாளில், அதாவது அந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளவரு அப் டு ஜூன், ஜூலை வரைக்கும் அவ்வளோ அருமையாக ஃப்ளவர் இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். மழை வந்துச்சுன்னா தான் அது காய் கொஞ்சம் குறையுது. பட் இன்னொன்று பார்க்கலாம், நம்ம ஆர்டினரி லெமனில் பார்த்திங்கனாக்கா ஒரு மழை நாள்லாம் வந்துச்சுன்னா காய் வந்து குறைச்சிக்கும். இதில் அப்படி கிடையாது, இன்னும் காய் இருக்குது பாருங்கள். இது இன்னும் வந்து த்ரோட் இயர் காய்ச்சிட்ருக்கும். இதில் வந்து அது வந்து ஒரு பெரிய சிறப்பு. இதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா விதையெல்லாம் போட்டு முளைக்க வைக்க முடியாது, விதை இருக்கிறதில்ல. அதனால் வந்து லேயரிங் பண்ணுறோம். இந்த இது லேயரிங், இந்த பின்னாடி இருக்கிற மாதிரி அந்த இதெல்லாம் லேயரிங் பண்ணிவிட்டு அதில் வேர் வந்த பிறகு எடுத்து தனியாக வச்சு அதில் நாங்கள் இப்போ செடியை வளர்த்து அப்புறமா தான் நாங்கள் விற்கிறோம். ஒரு செடி வந்து 50 ரூபாய்க்கு நாங்கள் விற்றுட்ருக்குறோம். இப்போ நிறைய போயிட்டுருக்குது, மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்குது. இந்த செடி வந்து எல்லா நாள்லேயும் க்ரோ பண்ணலாம். அதில் வந்து எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா மண்ணுலேயும் நல்லா வளரும். அதுலேயும் குறிப்பாக வந்து மணல் சார்ந்த மண்ணாக இருந்ததுனாக்கா ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் வந்து எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இடைவெளி பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு வந்து ஒரு 5 மீட்ரு இடைவெளி. இது நீங்கள் வச்சதும் வந்து சில டைமில் என்ன பண்ணணுன்னாக்கா பூக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 6 மாதத்தில் வந்து பூத்துடும். 6 மாதத்தில் பூத்ததுனால நீங்கள் உடனே காய்க்கு விட்டுறக்கூடாது. 3 வருஷத்துக்கு பிறகு தான் வந்து நீங்கள் காயாக இருக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி வெளியிலேருந்து கேட்குறாங்க, நிறைய கேட்டுருக்குறாங்க. வெளிலேருந்து கேட்குறவங்களுக்கு யாருக்கு வேணாலும் வந்து இங்கே எப்போதும் வந்து செடி அவைலபிலிட்டி இருந்துகிட்டே இருக்குது. நேராக தான் வந்து வாங்கணும். உரங்கன்னு பார்த்திங்கனாக்கா எல்லா செடிக்கும் போடுற மாதிரி தான். தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து 1/2 கிலோ தழைச்சத்து ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும். 50 கிலோ வந்து தொழு உரங்கள் போடணும் ஒரு மரத்துக்கு. இது வந்து ஒரு வருஷம், ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டால் கூட போதும். வருஷம் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தொடர்ந்து வந்து தொழு உரம், குப்பை உரத்தை வந்து நிச்சயம் வந்து நீங்கள் போட்டே ஆகணும். ஒவ்வொரு வருஷமும் வந்து நீங்கள் போட்டே ஆகணும். இப்போ ஹைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 மீட்ரு மேலே போகிறதில்ல, அவ்வளோதான் வரும். நல்லா வந்து வளர்ச்சி தண்ணி இருந்ததுன்னா இன்னும் வந்து சிறப்பாக வந்து வெய்ய நாளில் தண்ணி இருந்ததுன்னா இன்னும் சிறப்பாக வந்துட்டுருக்கும். இன்னொரு இப்போ ஸ்பெஷாலிட்டி என்னென்னாக்கா உப்பு மண்ணிலையும் ஓரளவுக்கு தாங்கி வருது. உப்பு மண், உப்பு தண்ணியை கூட ஓரளவுக்கு தாங்கி வருது. இது அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு ரொம்ப ஒரு சிறப்பம்சம் பெற்ற ஒரு ரகமாக இதை நம்ம வெளியிடுறோம். மேலும் விவரம் பெற முனைவர் எம் பாண்டியன் அவர்களை 09865173633 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. தமிழ்நாட்டில் உள்ள உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் இன்றைய சராசரி விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 37 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், அவரைக்காய் 47 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 39 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 34 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 28 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 29 ரூபாய்க்கும், புதினா 19 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. மலைப்பிரதேச மண்டல பகுதிகளான நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகியவற்றில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 23.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 7.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 60.5% காற்றின் வேகம் மணிக்கு 4.5 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 36.4% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 13.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழையின் அளவு 0 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 405.4 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 851.2 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 5.4 இருந்தது. தஞ்சாவூர் மாவட்ட வேளாண்மையாளர்களின் கவனத்திற்கு,
தாளடி பின்சம்பா நெற்பயிரில் துத்தநாக பற்றாக்குறை தென்படுகிறது. இதனை போக்க 0.5% ஜிங்க் சல்பேட் மற்றும் 1% யூரியா கரைசலை தெளிக்கவும். தற்போது நிலவும் வானிலையின் காரணமாக நெல்லில் பாக்டீரியா இலைக்கருகள் நோய் தென்படுகிறது. இதனை நிவர்த்தி செய்ய காப்பர் ஆக்சிக்ளோரைடு 500 கிராம் 1 ஏக்கருக்கு என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீர் கலந்து தெளிக்கவும். திருநெல்வேலி மாவட்ட வேளாண்மையாளர்களின் கவனத்திற்கு, நெல்லில் கதிர்முற்றும் பருவம் முக்கியமானது. எனவே நெல் வயலில் 5 சென்டிமீட்டர் அளவிற்கு நீர் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். மிளகாயில் தற்போது நிலவும் வானிலையால் பூச்சி நோய் தாக்குதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே இதனை தவிர்க்க தகுந்த பயிர் பாதுகாப்பு செய்யவும். மிளகாயில் பூக்கும் தன்மையை அதிகரிக்க NAA 10 ppm 10 மில்லி அல்லது ட்ரையகான்டினால் 1.25 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். திண்டுக்கல் மாவட்ட வேளாண்மையாளர்களின் கவனத்திற்கு, பருத்தியில் பூக்கும் பருவமாதலால் எதிர்பார்த்த மழையில்லாததால் மண்ணின் ஈரத்திற்கேற்ப நீர்ப்பாசனம் செய்யவும். பருத்தியில் வெள்ளை ஈ மற்றும் தத்துப்பூச்சியை கட்டுப்படுத்த இமிடாக்ளோபிரேட் 17.8% 5 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே காணப்படும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளுக்கு எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் ராமநாதபுரம் வேளாண் அறிவியல் நிலையம் வேளாண்மையாளர்கள், பண்ணையாளர்கள் பயன்பெறும் வகையில் தீவன பயிர் வங்கியினை அமைத்து அதில் தீவன பயிர்களாக கோ4, கோ5, கம்பு நேப்பியர், ஒட்டுப்புல், கினியாப்புல், ஆடுகளுக்கு ஏற்ற தீவனமாக வேலி மசால்,
கோஎஃப்எஸ் 31 தீவனச்சோளம் ஆகிய அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் சிறப்பு அம்சங்கள் மற்றும் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்குகிறார் ராமநாதபுரம் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சரவணன் அவர்கள். ஐயா வணக்கம் ஐயா. நான் ராமநாதபுரம் மாவட்டம் வாலாந்திரவை கிராமத்தில் வசிச்சிட்ருக்கேன் ஐயா. ராமநாதபுரத்துலேருந்து 12 கிலோமீட்டரு தூரத்தில் எங்கள் ஊர் இருக்குயா. நான் வந்து பிகாம் முடிச்சிருக்கேன் ஐயா. என்னோடய ஆம்பிஷன் வந்து விவசாயத்தில் எப்படியாச்சும் ஒரு வாலாந்திரவிலே யாருமே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு இடத்த கொண்டு வரணுன்ட்டு என்னோடய ஆசை. அதுக்காண்டி என்னோடய சொந்தமான ஒரு 1.5 ஏக்கர் இடத்துல வந்து ஒரு ஆட்டு பண்ணை வைக்கலான்ட்டு ஒரு சின்ன ஆசை மனசில். அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து உங்கள்கிட்ட எப்படி அது என்ன வகையான தீவனப் பொருட்கள் செய்யலாம், அது எப்படி எந்த வகையில் அமைக்கலாம் அப்படின்ட்டு உங்களை பார்த்து கேட்கலான்ட்டு வந்திருக்கேன் சார், தெரிஞ்சுக்கலான்ட்டு வந்திருக்கேன் சார். வணக்கம் தம்பி, வாங்க. உங்களை மாதிரி இளைஞர்கள் இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தேடி வர்றது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் எங்களுக்கு ஊக்கமளிக்கிறதாகவும் இருக்குது. உங்களுக்கு வந்து ஆடு வளர்க்கணும், அதுக்கு தீவன பயிர்கள் சாகுபடி செய்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? தீவன பயிர்கள் சாகுபடிக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள ரகங்கள், விதைகள், அதுக்கு இணையானது வேறு இன்னும் வெளியில் எதுவும் இல்லை. எங்களுடைய ராமநாதபுரம் கேவிகேலையும் நாங்கள் இந்த மாதிரி தேவைகளை, விவசாயிகளுக்கான தேவைகளை உணர்ந்து ஒரு மாதிரியான தீவன பயிர் வங்கி அப்படிங்கிறத நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அதிலிருந்து விதைகளை கொடுத்து ஒரு சில விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க. இங்கே ஏதுவான தீவன பயிர்கள் எங்கே அண்ணா அப்படின்ட்டு நாங்கள் பரிசோதித்து பார்த்ததில், விவசாயிகள் திடல்லையே போட்டு பார்த்ததில் கோ 4, கோ 5 அப்படிங்கிற கம்பு நேப்பியர் அப்படிங்கிற ஒரு தீவன பயிர் மிக சிறப்பாக இங்கேயும் நல்லா வளர்ந்துருக்கு. அது மட்டுமின்றி கினியா புல் கோ 3 அப்படிங்கிற ஒரு ரொம்ப அண்மையில் வெளியிடப்பட்ட ரகம். இந்த ரகங்கள்லாம் பழைய ரகங்களை விட அதனுடைய வளர்ச்சியிலையும் மகசூல்லையும் பசுந்தீவன மகசூல்லையும் ரொம்ப சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. தம்பி, நாம் முன்பே குறிப்பிட்ட மாதிரி மிக குறுகிய காலத்தில் ஒரு உயரமான அதிக மகசூலை தரக்கூடிய இந்த கம்பு நேப்பியர் கோ 5 ரகம் ஆல்மோஸ்ட் 12 அடி வரைக்கும் வளர்ந்துருக்கு. இது 75 நாள் கழித்து முதல் கட்டு, அப்புறம் 45 நாளைக்கு ஒருக்கா மறுபடியும் நாம் இந்த அளவில் கட் பண்ணி எடுத்து அதை மேலும் ஒரு 5 அங்குலங்களுக்குள்ளே கட் பண்ணுற மாதிரி மெஷினில் வச்சு கட் பண்ணி நம்ம மாட்டுக்கும் ஆட்டுக்கும் தீவனமாக அளிக்க முடியும். இது கோ 5 கம்பு நேப்பியர் புல் ரகம். இது விதை கரணைகள் 2 கணுக்கள் இருக்கிற அளவுக்கு கட் பண்ணி மண்ணில் இந்த மாதிரி பாரில் சைடில் ஊனி பராமரிச்சுட்டு வந்தோம்னா, தண்ணி விட்டு பராமரிச்சுட்டு வந்தோம்னா இது மாதிரி தொடர்ந்து ஒரு 3 வருஷம் வரைக்கும் தொடர்ந்து பயன் தரும். அப்புறம் புதிய கரணைகளை நாம் வைக்க வேண்டியது வரும். இது கினியா புல் கோயம்புத்தூர் 3 ரகம். இது வந்து நம்ம கம்பு நேப்பியரை போன்று அகலமான இலைகளை உடைய விரைந்து வளரக்கூடிய நல்ல பசுந்தாள் உரத்தை தரக்கூடிய நல்ல பசும்புல்லை தரக்கூடிய ஒரு ரகமாகும். இது வந்து இதுவும் 75 நாள் கழித்து முதல்ல நாம் அறுவடை செய்யலாம். இது வந்து வேர்க்கரணைகள் மூலமாக இதே மாதிரி ஒரு 2 அடி அகலத்தில் பார் அமைச்சு அதில் சைடில் நாம் பதிச்சு தண்ணீர் விட்டு பராமரிக்கலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நீர்ப்பாசனம் தேவைப்படும். இப்போ இந்த மண்டபம், திருப்புலானி இந்த மாதிரி இடங்களில் நிறையா பாசன வசதி உள்ள வயல்கள் இருக்குது. அதில் காலி இடங்கள் இருக்குது. ஒரு 7 வருஷத்தை தாண்டின தென்னை ஒரு நிறையா உங்களுக்கு சூரிய ஒளி உட்போகும் மாதிரி ஒரு 12 வருஷங்கள் கழிச்சுலாம் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி உட்போகும் நல்லா. இந்த மாதிரி பகுதி நிழல்லையும் நல்லா வரக்கூடிய தன்மை உடையதான் இந்த கினியா புல். அதனால் தென்னந்தோப்புகளில் இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக இருக்கும் தீவன பயிராக. ஒரு 20 ஆடு வளர்க்கணுன்னா நீங்கள் ஒரு 20 சென்ட்டில் இந்த புல் போடணும். அப்புறம் ஒரு 15 சென்ட்டில் வேலி மசால் அப்படின்னு இன்னொரு தீவன புல் இருக்குது. அது வந்து நல்ல புரதச்சத்து அதிகமாக இருக்கும், ஆடுகள் ரொம்ப விரும்பி சாப்பிடும். அப்புறம் ஒரு 15 சென்ட்டில் நீங்கள் தீவன சோளம் வளர்க்கலாம்.
அது கோஎஃப்எஸ் 31 இருக்குது. கோஎஃப்எஸ் அதாவது ஃபாடர் சொர்க்கம்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூரில் வெளியிடப்பட்ட ரகங்கள். அதிலும் நீங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து அது 2 கிலோ பக்கமாக விதை அளவு தேவைப்படும். அதை விதை கொண்டு உருவாக்குறது அது ஒரு 15 சென்ட்டுக்கு போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து ஆட்டுக்கு தேவையான ஒரு கலந்த, ஏன்னா வெள்ளாடுனாலே உங்களுக்கு வந்து நிறையா மேய்ஞ்சு வெவ்வேறு புல்களை சாப்பிட்ற பழக்கம் உள்ளே ஒரு பிராணி இல்லைங்களா. அதனால் இந்த மாதிரி புல் வகையும் அந்த மாதிரி புரதச்சத்து மிகுந்த செடி வகை உள்ள வேலி மசாலா அப்படிங்கிற அந்த தீவன பயிரையும் கலந்து கொடுக்கும்போது வெள்ளாடோட வளர்ச்சியும் உங்களுக்கு எடை கூடுறது அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் நீங்கள் எவ்வளவு நீங்கள் வந்து 30 சொன்னீங்க. ஸோ வந்து 20 ஆட்டு கணக்கு எவ்வளோன்னா அப்படியே நீங்கள் அதை கணக்கு பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 13,000 விதைக்கரணை தேவைப்படும். ஒரு ஏக்கர்னால் உங்களுக்கு 100 சென்ட்டு. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி 13,000 விதைக்கரணைகள், அதாவது கரும்பு மாதிரியே ஒரு 2 கணுவோட அதை வெட்டி முதிர்ந்த இந்த கம்முனேப்பீர் புல்லோட கட்டையே வெட்டி தருவோம். இங்கே பல்கலைக்கழகத்திலிருந்தும் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்தும் தர முடியும். அதிகமான எண்ணிக்கையில் உங்களுக்கு வேணும்னா அந்த பணியும் வேளாண்மை அறிவியல் நிலையம் செய்து விதைகளை விவசாயிகளுக்கு தேவையானதை வழங்குறது. இன்னொன்று அந்த கினியா புல்லுக்கு ஒரு 16,000 கரணை தேவைப்படும். வேர்க்கரணை, அது தண்டு கரணை மாதிரி இல்லாமல் வேர்க்கரணை. இது உங்களுடைய ஆட்டு பண்ணைக்கு 30 ஆடுகளை வளர்க்குறதுக்கு எவ்வளவு தேவையோ அதை நாங்கள் பல்கலைக்கழகத்திலிருந்தும் எங்களுடைய விதை பண்ணையிலிருந்தும் உங்களுக்கு உறுதியாக தர முடியும். இந்த மாதிரி ஒரு நல்ல முயற்சியை இந்த இளம் வயசில் ஒரு முன்மாதிரியாக எடுத்ததுக்கு இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பாக பாராட்டுறோம் உங்களைய. அறிவழகன் இல்லையா அவங்க பேர், எங்களுடைய வாழ்த்துக்கள். மேலும் அதை வளர்க்குறதுலேயும் அதில் ஏதாவது உங்களுக்கு தொழில்நுட்ப ரீதியான ஆலோசனை வேணும்னா உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கும். எப்போ வேணாலும் நீங்கள் வரலாம், எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் எங்களை. வாழ்த்துக்கள். மேலும் விவரம் பெற முனைவர் கே சரவணன் அவர்களை 0456723050 மற்றும் 232639 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம், விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். 13/1/2016 புதன்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மையில் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா வாளாந்தூர் கிராம முன்னோடி விவசாயி ஏ மருதநாயகம் அவர்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் பாரத பிரதமரின் மக்கள் வளநிதி திட்டத்தில் விபத்து காப்பீடு திட்டமான சுரக்ஷா பீம யோஜனா திட்டம் குறித்து சென்னை இந்தியன் வங்கி தலைமை அலுவலக பொது மேலாளர் ஆர் மணிமாறன் அவர்கள் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சுழல் கலப்பை பொருந்திய இயந்திர நெல் விதைப்பான் குறித்து ராமநாதபுரம் வேளாண்மை அறிவியல் நிலைய மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சரவணன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதள வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture சென்னை மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரிடிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை பற்றிய விவரம் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 18001801 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.